அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களை எல்லாம் ரம்ஜான் வாழ்த்துக்கள் கூறி உங்களை பரிசு தொகுப்பு மளிகை பொருட்கள் கொடுத்து இந்த ரம்ஜானை நீங்கள் சந்தோஷத்துடன் கொண்டாட மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு அமைச்சர் அவர்கள் ஆணைக்கிறாங்க. சின்னர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டங்களில் சேர்ந்த ஆற்றல்மிகு செயலாளர் இளைஞர்களின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முழுசுடா மன்னன் இளைஞர்களின் ஈர்ப்பு சக்தி அண்ணன் மதியன் அவர்கள் உங்களுக்கு பரிசு தொகுப்பு கொடுத்து உங்களிடம் ரம்ஜான் வாழ்த்துக்கள் கூறி உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அண்ணன் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டங்களை சேர்ந்த அண்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட இப்போ இன்று வந்து ஒரு 1800 பேருக்கு ரம்ஜான் பரிசு தொகுப்பு கொடுத்துருக்காரு. மேலும் காயப்படுத்த கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, இன்னும் அவர் வீட்டான கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் ரம்ஜானுக்கு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாமியர்களின் ஏன் சொன்னா இந்த மாவட்டத்தில் இஸ்லாமியின் பாதுகாவலர் சொன்னா எல்லா நம்ம சமுதாயத்தில் எல்லாமே அவர் போன் பண்ணி நேரடியாக பேசுறாங்க. சாதாரண நேரடியாக பேசுறாங்க. அந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறாரு. அது உங்களுக்கு நேரடியாக சந்திச்சு இந்த ரம்ஜான் பரிசு கொடுத்து அவர் உங்களோட சேர்ந்து ரம்ஜான் கொண்டாடணும்னு ஆசைப்படுற காரணத்தினாலதான் இந்த பகுதியில் வச்சோம். கோட்டையில் ஒரு நிகழ்ச்சி வச்சாரு. இந்த சுத்தி நகரத்தில் மட்டும் காவிரி போட மாவட்டம் முழுதும் வச்சுட்டு வர்றாரு. அனைவருக்கும் என்னுடைய சலாம் அலைக்கும். இந்த ரம்ஜான் விழாவிலே ரமலான் மாதத்திலே உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளாகவும் உங்களுடைய ஆசீர்வாதமாகவும் நான் கருதுறேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் முதல்ல நான் நன்றி சொல்ல நான் கடவுள். இங்க இருக்கின்ற கமிட்டி தலைவர் உட்பட இங்க இருக்கிற அனைவருக்கும் என்னோட முதல்ல இந்த வாய்ப்பை இந்த இடத்துல நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அவங்களுக்கு என்னுடைய நன்றி. வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நகர பொறுப்பாளர் அஸ்லாப் ரஹ்மான் சஹரி அவருடன் உடன் இருக்கின்ற அனைவருக்குமே, ஏன்னா ஒருத்தர் பேரை சொல்லி ஒருத்தர் பேர் சொல்லலாம் சரியா இருக்காது. அதனால பேர் எழுதி வச்சிருந்தா கொடுத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அதனால எல்லாருக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கு என்பதில் எல்லா இறைவனுடைய அருள், நம்மளுடைய அருள் எதுவுமே இல்லை. புனிதமான மாதம் தான் ரமலான் மாதம். ரமலான் மாதம் என்பது மனித நேயத்தையும் மனித பக்குவத்தையும் இரக்க குணத்தையும் ஒருவர் மீது ஒருவர் பற்றுக்கொள்வதையும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை மனித நேயத்தினுடைய உயர்ந்த நோக்கத்தை எடுத்து சொல்கிற மாதம் தான் இந்த புனித மாதம். இந்த புனித மாதத்துல தான் ஏழை பணக்காரன் காலையில நீங்க சாப்பிட்றதை விட்டுட்டு திருப்பியும் ஈவினிங் 6 மணி 6:30க்குள்ள உங்க தொழுகையை முடித்து நீங்க திருப்பியும் சாப்பிட போறீங்க. அந்த பசி பணக்காரன் ஏழைன்றது எல்லாருக்கும் இல்லை. ஒரு பணக்காரனா இருக்கிறவனுக்கு பசினா என்னன்றதை உணர வைக்கிற மாதம் தான் இந்த ரமலான் மாதம். அதை இறைவன் இல்லாதவர்களை மனதை நாம புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு இறக்க குணத்தோட நடந்து அவர்களும் உயர்த்தி விடணும். பாகுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தை அமைக்கணும். எல்லோரும் ஒரு சமமான வாழ்க்கை வாழணும். எல்லாருக்கும் எல்லாம் என்கிற உயர்ந்த நோக்கில இறைவன் படைக்கப்பட்டதுதான். நம்ம நபிகள் நாயகம் அவர்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றாங்களோ
அதுதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பின்பற்றி நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகிறார், ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பது. எல்லாமே நம்ம நபிகள் அவர்கள், இறைவன் தான் அவர். மனித பிறவியா அவர் உருவெடுத்து மனித நியாயத்தையும் மனித பக்குவத்தையும் உயர்ந்த எண்ணத்தையும் எடுத்து சொல்லிட்டு அவரை பின்பற்றினா நமக்கு யாருக்குமே ஒரு பொறாமை பொச்சரிப்பு எதுவுமே இருக்காது. எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து பகிர்ந்து ஒரு இன்பமான வாழ்க்கை, ஒரு சுகமான வாழ்க்கை வாழலாம்.